இப்போ நம்ம XAMPP சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சர்ச் இன்ஜினில் போய் XAMPP எழுதுங்க. XAMPP இன்ஸ்டாலர் ஃபர்ஸ்ட் லிங்க்ல போய் நீங்கள் உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அது கிளிக் பண்ணுங்க. அந்த விண்டோஸ் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே டவுன்லோட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. இதை க்ளோஸ் பண்ணுறேன். இது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க 2 நிமிஷம். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இது ஷோ இன் ஃபோல்டர்ஸ் பண்ணுறேன். இதை ஓப்பன் வித் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு டவுன்லோட் ஆகிறதுக்கு. இதை நெக்ஸ்ட் தாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ஃபோல்டர் சேவ் பண்ணணுமோ அதை பண்ணுங்க. எனக்கு சிலேயே பரவாயில்ல, அதனால நெக்ஸ்ட் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் இது இன்ஸ்டால் ஆகட்டும் ஃபுல்லாக. இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நான் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் இதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபினிஷ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒரு போர்டு வந்துருச்சு. இதில் அப்பாச்சியும் MySQLையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு க்ரீன் ஆயிடுச்சா அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை மினிமைஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன ஒரு வெப் ப்ரௌசருக்கு போயிடுங்க. அதில் லோக்கல் ஹோஸ்ட்னு எழுதுங்க. லோக்கல் ஹோஸ்ட் /dashboard கிளிக் பண்ணிங்கன்னா உங்களது இது ஒர்க் பண்ணும். ஒருவேளை நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது ரன் ஆகாது. இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இது ஸ்டார்ட் ஆகாது. உங்களுக்கு XAMPP ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களது லோக்கல் ஹோஸ்ட் ரன் ஆகும். ரன் ஆயிடுச்சு. இதில் PHP my adminல போங்க. உங்களது டெர்மினல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.